Hello future officers, welcome to Mock Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் கிராமர் செஷனோட 4th கிளாஸ்ல இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி 3 கிளாஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்ஸ்ல இருந்து இப்போ நவுன் கிளாஸ் 2 கிளாஸ் போயிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ 4th கிளாஸை அப்ஜெக்டிவ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த கிளாஸில் அப்ஜெக்டிவ்ஸில் ஒரு பேங்க் எக்ஸாம் ஆகட்டும், இல்லை ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், இல்லைனா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதுறீங்களா ஆகட்டுமே, ஸோ இந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த இங்கிலீஷ் கிராமர் இந்த கோர்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த பிளேலிஸ்ட்டை இன்னும் நீங்கள் சேவ் பண்ணாமல் இருக்கீங்க, இல்லைனா முந்தைய வீடியோஸ் பார்க்காம அப்ஜெக்டிவ்ஸ் வீடியோஸில் டேரெக்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட முந்தைய வீடியோஸை பார்த்துட்டு ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் மாதிரி பார்த்து முடிச்சிருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே இங்கிலீஷ் A to Z எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருப்பேன். அதனால் இந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இன்னிய செஷன் அப்ஜெக்டிவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரே வீடியோவில் முடிச்சிடறேன். நவுன் தான் 2 வீடியோ ஆச்சு, பட் அப்ஜெக்டிவ் நான் ஒரே வீடியோலேயே முடிச்சிடுறேன். சரி, வாட் இஸ் அப்ஜெக்டிவ்ஸ்? அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன? அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம வந்து சொல்லுவோம், அவன் வந்து ரொம்ப நல்லா ஃபுட்பால் விளாடுவான், அவன் வந்து ரொம்ப நல்லா படிப்பான். சரியா? அதையும் தாண்டி அந்த பையன் இன்னும் நல்லா படிப்பான், அந்த பையன் நல்லா ஃபுட்பால் விளாடுவான். ஸோ அந்த பையன் இன்னும் எல்லாத்துலேயுமே ஒரு டாப்பராக இருப்பான். இல்லைனா அந்த பையன் வந்து ரொம்ப லேசியாக இருப்பான், ரொம்ப சோம்பேறியான பையன், அந்த பையன் ஹோம் ஒர்க்கை சுத்தமாக எழுத மாட்டான். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம்ல, பர்டிகுலராக ஒரு நவுனை பற்றி பேசுவோம். சரியா? நம்ம நார்மலாகவே ஒரு நவுனை பற்றி தான் பேசுவோம். ஸோ நவுன் செக்ஷன் பார்க்காதவங்க மறக்காமல் நவுன் செக்ஷன் பார்த்துட்டு அட்ஜெக்டிவ் ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் நவுன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரியா? மேலே ஒரு கார்டு தந்திருப்பேன், செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். சரி, ஒரு நவுனை பற்றி நம்ம வந்து அந்த நவுனை பற்றி நம்ம பேசும்பொழுது, ஸோ அவன் ஒரு பையன், ஸோ அது வந்து ஹி இஸ் அ பாய். சரியா? ஒரு ஒரு லைன் எழுதணும் அப்படின்னா ஹி இஸ் அ பாய் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு காமன் சென்டென்ஸ். கரெக்டு தானே? சரி, இதில் பாய் அப்படின்றது ஒரு நவுன். இந்த பாய் அப்படின்றதுக்கு ஹி இஸ் அ ஹேண்ட்சம் பாய் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவன் வந்து ஒரு பையன், ஆனால் அவன் ஒரு அழகான பையன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த நவுனுக்கு அந்த நவுனை இன்னொரு இன்னொரு விதமாக அதை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனை பாருங்களேன். ஸோ வாட் இஸ் மீன் பை அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன? A word used with a noun, a word with a used with a noun. ஸோ நவுன் கூட தான் அது யூஸ் ஆகும் டு டிஸ்கிரைப் நாட் பாயிண்ட் அவுட், ஓகே, நார் கிடையாது, or point out the person, animal, place or thing which noun names or tell the number or quantity. சரியா? ஸோ ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ண போகுது, சிம்பிளாக இதுதான், ஒரு நவுன் டிஸ்கிரைப் பண்ண போகுது. ஸோ அந்த நவுன் என்னவா இருக்கலாம்? ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு அனிமலாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு திங்காவும் இருக்கலாம். சரியா? சரி, நவுன்ன்றது இதுக்கு மட்டும்தான், அந்த நேம்ஸ்க்கு மட்டும்தான் வருமானு கேட்டால் கிடையாது. ஸோ குவான்டிட்டி அண்ட் நம்பர்ஸுக்குமே அந்த நவுன் வந்து டிஃபைன் பண்ணும், டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ எப்படி அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக கிளாஸ் பார்க்கும்பொழுது நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? சரி, சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். த ப்ளூ ஸ்கை லுக் பியூட்டிஃபுல் அப்படின்றாங்க. த ஸ்கை லுக் பியூட்டிஃபுல் நார்மலாக சொல்லலாம், வானம் அழகாக இருக்குது. ஆனால் த ப்ளூ ஸ்கை, ஸோ இந்த இந்த ஸ்கை அப்படின்ற நவுனுக்கு டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அந்த அந்த ஸ்கை எப்படி இருக்கு? ப்ளூவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். த ஹாப்பி டாக் வேக்ட் இட்ஸ் டெயில் அப்படின்றாங்க. த டாக் வேக்ட் இட்ஸ் டெயில்னு சொல்லலாம், ஆனால் ஹாப்பி டாக் சந்தோஷமான ஒரு நாய். ஸோ அந்த நாய் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. சரியா? ஸோ எது எதுக்கெல்லாம் கொஸ்டின் வருது? ஹவு அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே தொடர்ச்சியில் பார்ப்போம். என்ன மாதிரி கொஷின்ஸுக்கு என்ன மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் வருது, ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கணும். ஓகேவா? அது எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஷி ஓ அ ரெட் ட்ரெஸ் டு த பார்ட்டி. சரியா? ஷி ஓ அ ட்ரெஸ் டு த பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த ட்ரெஸ் அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. அந்த ட்ரெஸ் என்ன கலராக இருக்கு? ரெட் கலராக இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுது. சரியா? த டால் பில்டிங் ஸ்டாண்ட்ஸ் இன் த சென்டர் ஆஃப் த சிட்டி. த பில்டிங் ஸ்டாண்ட்ஸ் இன் த சிட்டி, சென்டர் ஆஃப் த சிட்டின்னு சொல்லியிருக்கலாம். பட் டால் பில்டிங் அப்படின்றாங்க. அந்த பில்டிங் உயரமாக இருக்கிறது. உயரமான பில்டிங் சிட்டியோட சென்டர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஸோ சிம்பிளி அட்ஜெக்டிவ் as a word used with a noun to add something for its meaning. ஸோ சிம்பிளா இதான், ஒரு ஒரு நவுனுக்கு இது அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ண போகுது அந்த 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 அட்ஜெக்டிவ் அப்படின்றது. ஓகேவா? இதுதான் அட்ஜெக்டிவ். ஸோ வாட் இஸ் மீன் பை அட்ஜெக்டிவ் அப்படின்னா சிம்பிளா சொல்லிடுங்க, ஒரு அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ண போகுது. ஸோ அதுக்கு அடுத்து வர போற நவுனை அது டிஸ்கிரைப் பண்ண போறது. சரி, ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ்ஸை நம்ம என்ன மாதிரி விதங்களில் யூஸ் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி டைப்ஸ், ஒரு பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நவுன்ஸை நம்ம குவாலிட்டியை ப்ரொப்போஸ் பண்ணுறது, குவாலிட்டியை பற்றி பேசுறதுக்கு, சரியா, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆன்சர் த கொஷின் வாட் கைண்ட், ஸோ என்ன மாதிரி
கைண்ட் ஓகேவா வாட் அப்படின்ற ஒரு கொஷினுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இட் ஷோஸ் தி கைண்ட் ஆர் குவாலிட்டி ஆஃப் ஐதர் பர்சன் ஆர் திங். ஒரு பொருள் எப்படி இருக்கு இல்ல ஒரு மனிதர் எப்படி இருக்காரு அப்படின்னு பேசுறது தான் இந்த குவாலிட்டி பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. சென்னை இஸ் அ கிளீன் சிட்டி. சென்னை இஸ் அ சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். பட் சென்னை இஸ் அ கிளீன் சிட்டி அப்படின்ற ஒரு சுத்தமான நகரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன். ஷீ ஷீ இஸ் அ காம் கேர்ள். ஸோ ஷீ இஸ் அ கேர்ள் சொல்லியிருக்கான். ஆல்ரெடி நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ காம் கேர்ள் அப்படின்னா அவள் ஒரு அமைதியான ஒரு பெண் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நோட்ல பாத்தீங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ் பை த ப்ராப்பர் நவுன்ஸ் ஆர் கால்டு ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ ப்ராப்பர் நவுன்ஸ்னா என்ன தெரியாதவங்க முன்னாடி போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. நவுன்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ ப்ராப்பர் நவுன்ஸ்னா என்ன, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தெரிஞ்சவங்க மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ப்ராப்பர் நவுன்ஸ் வாட் இஸ் மீன் பை ப்ராப்பர் நவுன் அப்படின்றதுக்கு என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க தெரிஞ்சவங்க. சரியா? சரி. யூஸ் ரெஸ் குவான்டிட்டி. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம குவான்டிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் த கொஸ்டின். இதுக்கு வந்து என்ன கொஸ்டின் நம்ம கேட்கணும்? ஹவு மச். ஸோ குவான்டிட்டி அப்படின்னாலே ஹவு மச், எவ்வளோ அப்படின்னு கேட்பலாம். அந்த 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 கார் எவ்வளோ, அந்த அந்த பொம்மை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பலாம். அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ண போகுது. இட் ஷோஸ் தி ஹவு மச் ஆஃப் த பர்டிகுலர் திங். ஸோ ஒரு பொருள் எவ்வளோ அப்படின்றத பேச போகிறது இந்த யூஸ் ஆஃப் த குவான்டிட்டியில். எக்ஸாம்பிள் பாருங்க. ஷி ஹாஸ் அ லிட்டில் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றாங்க. இந்த லிட்டில் அப்படின்றது அவளுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு அப்படின்றாங்க. பட் இந்த லிட்டில் அப்படின்றது ஒரு மேஜரான ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது லிட்டில் லிட்டில்னா என்ன, தி லிட்டில்னா என்ன, ஸோ இதுக்குரிய டிஃப்ரென்ஸ்னா என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ பார்த்தனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நோட்ஸ் எடுக்கவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரியா? சரி. ஸோ லிட்டில் இன்டெலிஜென்ஸ் தீனா ஹாஸ் நோ சென்ஸ் அப்படின்றாங்க. ஸோ தீனா ஹாஸ் சென்ஸ் அப்படின்றதுக்கும் தீனா ஹாஸ் நோ சென்ஸ் அவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து குவான்டிட்டியில் இதை நம்ம யூஸ் பண்றது. ஸோ தேர்டா யூஸ்ட் அஸ் அ நம்பர். ஸோ ஹவு மெனி. ஓகேவா? ஸோ ஒரு கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்போம். ஸோ ஹவு மெனி. ஸோ ஹவு மச் பார்த்தோம். வாட் கைண்ட். ஸோ வாட் கைண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹவு மச் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹவு மெனி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் கொஸ்டின் சொல்ல போகுது. ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்? இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆஸ் அ பேங்கிங் ஆஸ்பிரண்ட் இல்லைனா வந்து ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் இல்லை ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு கிராமட்டிக்கல் சைடு நம்ம ரொம்ப யூஸ் ஆகும். கரெக்ட் இல்லை? இப்போ வந்து ஒரு பொருளை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இடத்துல ஹவு மெனி ஹவு மச் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஒரு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே தப்பு. கரெக்ட் இல்லை? ஸோ அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம பேங்கிங்காக இருக்கட்டும், நம்ம ஆர்சியில் ஒரு எரர் இல்லை எரர் ஸ்பாட்டிங்கில் ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இட் ஷோஸ் ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் திங்ஸ், ஹவு மெனி persons or things are meant in what order in a person. ஸோ இந்த how many அப்படின்றது எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க இல்லை எத்தனை பொருள் இருக்கிறது அப்படின்னு பற்றி இல்லாமல் என்ன ஆர்டரில் அந்த பர்சன் அண்ட் திங்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரியும் இது பேசும். சரியா? அருண் 7 பென்சில். அருண் கிட்ட 7 பென்சில் இருக்கு. ஸோ அருண் கிட்ட பென்சில் இருக்கு. அந்த பென்சில் அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. என்னவா டிஸ்கிரைப் பண்ணுது? எத்தனை பென்சில் இருக்கா டிஸ்கிரைப் பண்ணுது. 7 பென்சில்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுது. there are several mistakes in no answer. ஸோ அவனோட ஆன்சரை நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. பட் அந்த மிஸ்டேக் அப்படின்ற ஒரு நவுனை செவரல் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுது. கரெக்ட்ல? ஸோ இதை நம்ம 3 டைப்பா பிரிக்கலாம். எது இந்த யூஸ்ட் அஸ் நம்பரே நம்ம 3 டைப்பா பிரிக்கலாம். என்ன அப்படின்னா டெஃபினட், நியூமரல், அட்ஜெக்டிவ்ஸ். சரியா? ஸோ டினோட்ஸ் எக்ஸாக்ட் நம்பர். இந்த டைப்ஸ்ல எக்ஸாக்டான நம்பர்ஸை டினோட் பண்ணும். ஓகேவா? நல்லா கவனிங்க. 1 2 3 ஆர் ஓகேவா? ஸோ ஆர் கார்டினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு மெனி சம்திங் தேர் ஆர் ஸ்பீக்ஸ் அபவுட் த பொசிஷன். ஸோ இதுலயே இந்த டெஃபினைட் நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா கார்டினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டினல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்துல நம்ம கார்டினல்ஸை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஆர்டினல்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ கார்டினல்ஸ் அப்படின்றது ஹவு மெனி சம்திங் தேர் ஆர், எத்தனை இருக்கு அப்படின்னு பற்றி பேசுறது தான் கார்டினல்ஸ். அதுவே ஆர்டினல்ஸ் அப்படின்னா ஸ்பீக்ஸ் அபவுட் த பொசிஷன். ஸோ அதோட பொசிஷன். இப்போ ஒரு பொருள் இருக்கு, ஒரு ரேக் இருக்கு அப்படின்னா அந்த ரேக்ல 3வது பொசிஷன்ல பால்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த 3வது தேர்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ 3 பொசிஷன்ல பால் இருக்கு அப்படின்னு வரக்குள்ளேயுமே அந்த இடத்துல அட்ஜெக்டிவ் தப்பாகுது அப்படின்னு ஒரு விஷயம் உங்க மைண்டுக்கு வரணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயம் தெரிய வரணும். ஸோ அதனால தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கார்டினல்ஸ்னா என்ன, ஆர்டினல்ஸ்னா என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் டைப், அதாவது
இந்த யூஸ்ரஸ் நம்பர்லயே நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெஃபினைட் நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ நம்மளால சொல்லவே முடியாத எத்தனை இருக்கு. இட் டஸ் நாட் டினோட் அன் எக்ஸாக்ட் நம்பர். இட் டஸ் நாட் டினோட் அன் எக்ஸாக்ட் நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல், நோஸ், மெனி, ஃபியூ, சம், எனி, இஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு சரியா. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸ். இதில் வந்து இட் ரெஃபர்ஸ் ஈச் ஒன் ஆஃப் அ நம்பர். ஸோ எய்தர் மிஷின் வில் டூ. ஸோ ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு மிஷின், ஏதாவது ஒரு மிஷின் வந்து செய்யும் அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது, ஏதாவது ஒன்று ஒரு மிஷின் வந்து இந்த ஒர்க்கை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கம்பெனி எக்ஸ்பெக்ட்ஸ் வெரி எம்ப்ளாயி டு டு த டியூட்டி. ஸோ கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, எல்லா எம்ப்ளாயுமே அவங்களோட வேலையை ஒர்க் பண்ணணும், அவங்களோட வேலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபைனலா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், சாரி ஃபைனல் கிடையாது, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ விச் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் சொல்ல போகுது. இட் பாயிண்ட் அவுட் விச் பர்சன் ஆர் திங், எந்த பர்சன் ஆர் திங் அதை பத்தி பேச போகுது சரியா. எக்ஸாம்பிள் பாருங்க, கீதா ஏட்ஸ் சச் திங்ஸ். ஸோ எந்த திங்ஸ், விச் அப்படின்னா எந்த திங்ஸ் அவளுக்கு பிடிக்காது. ஓகேவா. ஸோ மூவி அவுட்டிங் போகிறது அவளுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான திங்ஸை பற்றி எது, விச் அப்படின்னா எது. ஓகேவா. ஸோ எந்த திங்ஸ் அவளுக்கு பிடிக்காது. தோஸ் ரவுடிஸ் மஸ்ட் பி பனிஷ்ட். ஸோ விச் ரவுடிஸ், கரெக்ட் இல்ல. ஸோ விச் ரவுடிஸ், எந்த ரவுடிஸ், இந்த இந்த எந்த ரவுடிஸ் நம்ம பனிஷ் பண்ணணும். திஸ் கேர்ள் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் மாயா. விச் கேர்ள் சரியா. திஸ் கேர்ள் அப்படின்னா விச் கேர்ள், எந்த கேர்ளை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ் பற்றி பேசுறது. சார் நோட், இந்த இடத்துல ஒரு நோட், முக்கியமான ஒரு நோட்டு. தீஸ் ஆர் தட் ஆர் யூஸ் அஸ் அ சிங்குலர் நவுன்ஸ். ஸோ தீஸும் தட்டும் சிங்குலர் நவுன்ஸை தான் யூஸ் பண்ணணும். அதுவே தீஸும் தோஸும் ப்ளூரல்ல தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ தீஸ் வந்தா வேர்ப் ஃபார்ம் ஆர் வரணும். அதே திஸ் வந்தா வேர்ப் ஃபார்ம் இஸ் வரணும். நல்லா மைண்டில் நிறுத்திக்கோங்க. நோட்ஸ் எடுத்து ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நோட்ஸில் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் தட் அப்படின்னா சிங்குலர் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் தோஸ் அப்படின்னா ப்ளூரல் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் இட் வித் ப்ளூரல் நவுன்ஸ். ஓகேவா. சாரி தப்பாக சொல்லிட்டேன். ஸோ தீஸ் ஆர் தட் வந்தால் சிங்குலர் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே தீஸ் ஆர் தோஸ் வந்தால் ப்ளூரல் நவுன்ஸ் தான் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் சரியா. சரி, அடுத்த டைப் என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் கொஷின். ஸோ விச், வாட், ஹூஸ், வென் யூஸ் டு ஆஸ்க் அ கொஷின். ஸோ கொஷின் கேட்க போகிறோம். இந்த அப்ஜெக்டிவ்ல நம்ம கொஷின் கேட்போம். ஹூஸ் பென் இஸ் திஸ், யாரோட பென் இது. ஸோ நெக்ஸ்ட் எம்பசைசிங் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ எம்பசைசிங் அப்படின்றது வேர்ட் லைக் ஓன் ஆர் வெரி யூஸ்ட் இன் திஸ் அட்ஜெக்டிவ்ஸ். ஷம்மு வாஸ் பீட்டன் அட் இஸ் ஓன். ஸோ ஓன் இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ்ல ஓன் ஆர் வெரி இந்த ரெண்டு வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஷம்மு வாஸ் பீட்டன் அட் இஸ் ஓன் கேம். ஸோ அவனோட சொந்த கேம்லேயே அவனை அடிச்சிட்டாங்க, பீட் பண்ணிட்டாங்க, சரி தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான். ஸோ எம்பசைசிங் அப்படின்றது எந்த அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ண, ஒன்று ஓன் யூஸ் பண்ண இல்லை வெரி யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் வெரி திங் வி வாண்ட். இதான் நம்மளுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக எக்ஸ்கிளமேட்டரி. ஸோ எக்ஸ்கிளமேஷனா எல்லாருக்குமே தெரியும், ஆச்சரியம். ஸோ வாட் இஸ் சம்டைம்ஸ் யூஸ்டு இன் திஸ் டைப். வாட் அ மேன், வாட் அ பிளெஸிங், ஓகே, வாட் அ தாஜ் மஹால், வாட் அ ஈஃபில் டவர் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒரு விஷயத்தை ஆச்சரியமாக பார்க்குறத நம்ம இந்த டைப்பில் சொல்லலாம். பட் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயங்கள். இந்த ஃபர்ஸ்ட் டைப் வாட் கைண்ட், ஹவு மச், ஹவு மெனி. இந்த அட்ஜெக்டிவ்ஸ் வரக்குள்ள நம்ம என்ன மாதிரி கொஷின்ஸை கேட்கணும், என்ன மாதிரி வேர்ட்ஸை அந்த இடத்துல நம்ம வந்து போடணும். ஸோ எரர் ஸ்பாட்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஆர்சியாக இருக்கட்டும், இல்லைனா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்காக இருக்கட்டும். ஸோ எதுலையுமே எந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த டைப்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த தீஸ், தட் இது வந்து ஒரு சிங்குலர் நவுன்ஸ் கூட யூஸ் ஆகும். தீஸ் அண்ட் தோஸ் வந்து ப்ளூரல் நவுன்ஸ் கூட யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் சரியா. சரி, இது வரைக்கும் பார்த்தவங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்களே பிரேக் எடுத்துக்கோங்க. அதாவது வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா. கண்டினியூஸாக இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா. சரி சரி, எல்லாரும் பிரேக் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த அட்ஜெக்டிவ்ஸில் என்ன அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். இது எல்லாமே நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸ்கூலில் படிக்கும் பொழுது என்ன சொல்லியிருப்பாங்க, பாசிட்டிவ்னா அப்படியே எடுத்து போட ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஓகேவா. சாரி, பியூட்டிஃபுல், இதான் நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச வேர்டு, ஈஸியான வேர்டு. ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா ஸோ பாசிட்டிவ்னா அப்படியே பியூட்டிஃபுல்லாக போடு. கம்பேரிட்டிவ்னா அதுக்கு ஒரு கீவேர்டு இருக்குது, நான் அதை அப்படியே அடுத்து சொல்கிறேன். சூப்பர்லேட்டிவ்னா அதுக்கு ஒரு கீவேர்டு இருக்குது, சேர்த்து இதை போடு, பின்னாடி தானே போடு அப்படின்னு சொல்லி நம்மளோட கிராமர், இங்கிலீஷ் கிராமர் சார் சொல்லியிருப்பார், இங்கிலீஷ் சார் சொல்லியிருப்பாரு. எல்லாரும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், எனக்கும் ஞாபகம் இருக்குது. பட் இந்த இடத்துல இதை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல, அதாவது லைக் எரர் ஸ்பாட்டிங், அதே மாதிரி தான் பேங்க்கு, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி. எதுக்கு டிஎன்பிசி கம்ப்ளீட்டாக கிராமர், பட் பேங்க் எஸ்எஸ்சிக்கு வந்து நம்ம எரரை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைனா வந்து அந்த மிஸ்ஸிங் வேர்டை கண்டுபிடிக்கணும். கரெக்ட்ல. அதுக்கு இந்த கம்பாரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாசிட்டிவ் டிகிரினா என்ன. இந்த பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் அன் அட்ஜெக்டிவ் இஸ் அன் அட்ஜெக்டிவ் இன் இட் சிம்பிள் ஃபார்ம். ஸோ சிம்பிளான ஃபார்ம். இட் இஸ் யூஸ்டு டு டினோட் தி mere existence of some quality of what we speak about the
speak about and more importantly it can be used when no comparison is made. ஸோ பாசிட்டிவ் டிகிரியில் நோ கம்பாரிசனே இருக்காது, ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கும். சரியா? எப்படி அப்படின்னா, ராமு இஸ் தி டாலஸ்ட் பாய். ராமு என்பவன் வந்து உயரமான பையன் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும். தட் இஸ் நோ கம்பாரிசன். ஓகேவா? ஸோ ராமு வந்து வேற யாரு கூடயும் கம்பேர் பண்ணிருக்க மாட்டாங்க, வேற எங்கேயும் எதுலையும் கம்பேர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ பாசிட்டிவ் டிகிரி அப்படின்றது ஒரு ஆளை பத்தி மட்டும் பேசுறது அப்படின்னு நம்ம சிம்பிளா வச்சுக்கலாம். தட் இஸ் நோ கம்பாரிசன். இதான் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னா இட் டினோட்ஸ் அ ஹையர் டிகிரி ஆஃப் அ குவாலிட்டி தென் த பாசிட்டிவ். இதை விட்டுருங்க, இதை பாருங்க. இட் யூஸ்டு வென் டூ திங்ஸ் ஆர் கம்பேர்ட். ஸோ கம்பேரிட்டிவ் அப்படின்னா அதுலேயே நம்மளுக்கு மீனிங் இருக்கு. கம்பேர். ஸோ கம்பேர் எப்போ நம்ம பண்ண முடியும்? ரெண்டு விஷயங்கள் இல்லை ரெண்டுக்கு அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். பட் நம்ம இப்போ கம்பேரிட்டிவ்ல ரெண்டு பேரை மட்டும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ரெண்டு பேரை மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம கம்பேரிட்டிவ்னுவோம். அதே சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா டூ மோர் தென் டூ. ஓகேவா? ஸோ டூ இருக்காது, மோர் தென் டூ தான் கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ராமு இஸ் டாலர் பாய் அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்? ராமு இஸ் டாலஸ்ட் பாய் அமங் த கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ராமு என்பவர் அந்த கிளாஸ்லேயே ரொம்ப அதிகமான ஹைட் அப்படின்னா, அந்த கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? 2 பேர் இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயே இருக்கலாம். பட் நம்மளுக்கு எத்தனை பேர்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணணும். ஸோ வாட் ஆர் த கண்டிஷன்? இந்த இடத்துல கவனிங்க. ஸோ ஜான் இஸ் டால் அப்படின்றது பாசிட்டிவ் டிகிரி. ஜான் இஸ் டாலர் தென் மைக் அப்படின்றாங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன சேர்த்துருக்காங்க? சேர்த்துருக்காங்க, தேன் வந்திருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்பேரிட்டிவ் அப்படின்னா இஆரை சேரு தேனை போடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்கள் இங்கிலீஷ் சார் எனக்கு 7th இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இப்போ வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு. எப்படி அப்படின்னா, ஸோ பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னா வேர்பை அப்படியே போடு, சரி அந்த அட்ஜெக்டிவ் அப்படியே போடு அப்படின்ட்டு இருப்பாரு. அதே மாதிரி கம்பேரிட்டிவ் டிகிரியில் அந்த அட்ஜெக்டிவ் அப்புறம் இஆரை போடு, இஆருக்கு அப்புறம் தேனை போடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் என்ன சொல்லியிருப்பாரு? அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி இஎஸ்டியை போடு, அந்த டாலஸ்ட்டுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இஎஸ்டிக்கு முன்னாடி தீயை போடு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இப்போ வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு அவருக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் ரூல். சரியா? ஸோ டாலர் இஆர் அப்படின்றது நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரியில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இஎஸ்டி அப்படின்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸை மீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷ் எக்ஸாமில் எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். மேட்ச் த ஃபாலோயிங்காக இருக்கட்டும், அதே தான் மறுபடியும் நான் அதே தான் சொல்கிறேன். எல்லா இடத்துலையுமே இந்த விஷயம் யூஸ் ஆகும். ஏன்னா இப்போது ஜான் இஸ் தி டாலர் ஆஃப் ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு எரர் ஸ்பாட்டிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நார்மலாக படிக்கக்குள்ள நம்மளுக்கு என்ன தெரியும்? அது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். பட் கிராமட்டிக்கலாக அது எரர், பிகாஸ் இட் இஸ் அ சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகேவா? ஸோ ரெண்டு பேரை கம்பேர் பண்ணலை, அந்த இடத்துல நிறைய பேரை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ we have to change taller into the tallest அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைக் ஆகணும். கரெக்டு தானே? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப மஸ்ட். சரி, எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து ஹவு டு ஃபார்ம் தி கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ ஒரு வேர்டில் இருந்து நம்ம எப்படி வந்து ஒரு சாதா அட்ஜெக்டிவ் வேர்டில் இருந்து எப்படி நம்ம கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ சில ரூல்ஸ்லாம் இருக்குது, சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் கடைசி ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை. இந்த காமன் மோஸ்ட் ஆஃப் த ஒன் சிலபிள். ஸோ சிலபிள் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரிக்க முடியாது. ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா ட்ரீட் அப்படின்றத எல்லாம் நம்ம வந்து பிரிக்க முடியாது. அதே பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா நம்மளால் அதை பிரிக்க முடியும். கரெக்டாக? சிலபல்ஸ் அப்படின்றது ஒரு 4-5 பிரிக்க முடியும். சிலபல்ஸ் அப்படின்னா என்ன தெரியாதவங்க கண்டிப்பாக அதை பாருங்கள். சரியா? சிலபல்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ எப்படி அதை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்ட் சம் ஆஃப் மோர் தென் ஒன். சரியா? மேக்ஸிமம் ஒரு சிலபல் இருக்க எல்லா வார்த்தையுமே மேக்ஸிமம், ஓகேவா, 95% இல்லை 98% கூட சொல்லலாம். ஃபார்ம் தி கம்பேரிட்டிவ் டிகிரி பை ஆடிங் இஆர் அண்ட் சூப்பர்லேட்டிவ் பை தி ஆடிங் இஎஸ்டி டு த பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். எந்த ஒரு வேர்டு ஒரே ஒரு சிலபலில் மட்டும் நம்மளால் வருதோ, சில சிலபஸ், அதாவது சில வேர்ட்ஸ் வந்து மோர் தென் ஒன் சிலபல் வர வேர்ட்ஸ்க்குமே நம்ம இஆர் இஎஸ்டி யூஸ் பண்ணலாம். பட் அது நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வெக்காப்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எவ்ரி வீக் வெக்காப்ஸ் பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட டெலகிராம் சேனலில். இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனல் ஜாயின் ஆகுதாங்க, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காம டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் லிங்க்குமே கொடுத்துருக்கேன், வெக்காப்ஸ் பிடிஎஃப் லிங்க்குமே கொடுத்துருக்கேன், அதுவுமே டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகேவா? சரி. ஸோ கம்பேரிட்டிவ் பை ஆடிங் இஆர், சூப்பர்லேட்டிவ் பை ஆடிங் தி இஎஸ்டி டு த பாசிட்டிவ் டிகிரி. எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்ட்ராங். ஸோ இது என்ன? கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக நான் மாற்றி காட்டியிருக்கேன். சரியா? ஸோ இது ஒரு சிங்கிள் சிலபிள் வேர்ட் ஸ்ட்ராங் அப்படின்றது. ஸோ இதை தாண்டி வேற என்ன ட்ரிக்ஸ், சில ட்ரிக்ஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன். சரியா? ஒரு 4-5 ட்ரிக்ஸ் இருக்குது, அதை மட்டும் பாருங்க. வென் பாசிட்டிவ் ends with இ ஒன்லி ஆர் அண்ட் எஸ்டி ஆர் ஆடட். ஸோ பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ், வந்து இ கொண்டு முடியுது அப்படின்னா ஒன்லி ஆர் அண்ட் எஸ்டி தான் நம்ம ஆட் பண்ணணும். இது ஆர்னா எதுக்கு ஆட் பண்ணணும்? கம்பேரிட்டிவ்க்கு ஆட் பண்ணணும். அதே சூப்பர்லேட்டிவ்க்கு வந்து எஸ்டி ஆட் பண்ணணும். கரெக்டா? ஸோ வைஸ் அப்படின்ற ஒரு வேர்டு ஈல முடியுது. ஸோ வைசர், வைசஸ்ட்.
அப்படின்ற இப்படி நம்ம வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் when positive ends with y, ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து ஒய்ல கொண்டு முடியுது அப்படின்னா preceded by a consonant, இந்த ஒய்க்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் வந்திருக்கணும். தென் ஒய் இஸ் சேஞ்ச் இன்டு ஐ, ஒய் ஐயா மாத்து அண்ட் ஆடிங் இஆர் அண்ட் இஎஸ்டி. ஸோ இஆர் எப்போ போடுவோம்? கம்பேரட்டிவ்க்கு போடுவோம். இஎஸ்டி எதுக்கு போடுவோம்? சூப்பர்லேட்டிவ்க்கு போடுவோம். கிளியரா? ஸோ இப்போ பாருங்க, ஈஸி அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் கம்பேரிட்டிவ் டிகிரியா மாற்றணும் அப்படின்னா ஒய் எடுத்துட்டு ஐஆரா மாத்திருக்கேன். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ் மாற்றணும் அப்படின்னா இஎஸ்டி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கேன். கிளியரா? அடுத்த ட்ரிக்கை பாருங்க. when positive is a word of one syllable, must one syllable தான் இருக்கணும், more than one syllable இருக்கக்கூடாது, and ends in a single consonant. So what is single consonant? And preceded by a and ends with the single consonant, sorry, and ends in a single consonant, ஒரு single consonant வந்து கொண்டு முடியணும், and preceded by a short vowel அப்படின்றாங்க. ஷார்ட் vowel என்ன அப்படின்றத நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். தென் திஸ் கான்சனன்ட் இஸ் டபுள்டு பிஃபோர் ஆடிங் இஆர் அண்ட் இஎஸ்டி. ஸோ எந்த கான்சனன்ட் டபுள் ஆகணும் அப்படின்றது எக்ஸாம்பிள் பாருங்க. ஹாட் அப்படின்றது ஒரு ஒன் சிலபிள் அண்ட் இட் இஸ் அ preceded by ஷார்ட் vowel. ஸோ ஷார்ட் vowel ஓன்னு வந்திருக்கு எல்லாமே. அப்போ எது வந்து லாங் vowel அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரியா? ஸோ ஒரு ஷார்ட் vowel கொண்டு முடிஞ்சிருக்கு. தென் திஸ் கான்சனன்ட் இஸ் டபுள். எந்த கான்சனன்ட் இந்த டீயை டபுள் ஆக்கணும்? ஸோ ஹார்ட்டை வந்து 2 டீ போட்டுட்டேன். அதே கம்பேரிட்டிவ் மாற்றணும் அப்படின்னா இஆராக மாற்றுவேன், சூப்பர்லேட்டிவ் மாற்றணும் அப்படின்னா இஎஸ்டியாக மாற்றுவேன். ஓகேவா? இப்படி தான் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு 3வது ட்ரிக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி, ஓகே, அடுத்த ட்ரிக் போகிறதுக்கு முன்னாடி, ஸோ வாட் இஸ் மீன் ஷார்ட் வவல்ஸ் அண்ட் லாங் வவல்ஸ்? நல்லா எனக்கு கவனிங்க, வீடியோவை பாருங்கள், சின்ன வீடியோ தெரியும்னு நினைக்கிறேன், வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு வேர்டு இருக்குது. இப்போ போன வேர்டு எடுத்துக்கோங்களா, ஹாட் அப்படின்ற ஒரு வேர்டு. நம்ம வந்து தமிழில் அ ஆ இ இ உ உ இதெல்லாம் படிச்சிருப்போம், கரெக்ட் இல்லை? அதுமாரி க கா ங அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இந்த அந்த அந்த நெடில் எழுத்துலாம் படிச்சிருப்போம். அதே தான் தமிழில், இங்கிலீஷில் ஏஇஐஓயு அப்படின்றது வவல்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா? ஏஇஐஓயு வவல்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதை அந்த வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகுது, அந்த கொடுத்துருக்க வேர்டில் இந்த ஏஇஐஓயு எப்படி ப்ரொனவுன்ஸ் ஆக போகுது? ஸோ இன்னொரு வார்த்தை பாருங்க, டைம். ஓகேவா? ஸோ டைம் அப்படின்றத ஒரு வார்த்தையை பார்த்துக்கலாம். இப்போ ஹாட் அப்படின்றது ஒரு வார்த்தை வரும். ஸோ ஹாட் அப்படின்றது நம்ம ஹாட், அந்த அந்த ஓ சவுண்ட் அப்படின்றது அ அ இ ஐ ஓ யூ. சாதா சிம்பிள் தான். அதே லாங் வவல்ஸ் அப்படின்னா ஏ இ ஐ ஓ யூ, அதே மாதிரி தான் நம்ம ஆ ஆ அந்த மாதிரி தான். ஸோ அந்த சவுண்டு வரணும். ஓகேவா? அந்த 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 சவுண்டு வரணும். இப்போ இதை பாருங்க, டைம் இ ஐ ஐ அப்படின்றது நீட்டுக்கு போதில்ல, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட். ஹட் அப்படின்றது அந்த அந்த ஓவோட சவுண்டு பட்டு நின்று போச்சு. அதே டைம் இம் ஐ, உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி வர வேர்ட்ஸை லாங் வவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இடத்துல அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் வவல்ஸ். எல்லாருக்கும் புரியும் நம்புறேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஸோ எப்படி இருந்தது இந்த விஷயம், எப்படி இருந்தது ஷார்ட் வவல் லாங் வவல் கான்செப்ட் எப்படி இருந்தது அப்படின்றது மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சரி, அடுத்த ட்ரிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அட்ஜெக்டிவ்ஸ் வித் மோர் தென் 2 syllables. ஓகேவா? ஸோ 2 syllables இருக்கு அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி சொன்னதான் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு வார்த்தை. த கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் பை புட்டிங் மோர் அண்ட் மோஸ்ட். நார்மல் வேர்டுக்கு இஆர் போடுவோம், அதுவே மோர் தென் 2 syllable வேர்டுக்கு வந்து மோர் யூஸ் பண்ணுவோம். அதே நார்மல் வேர்டுக்கு இஎஸ்டி போடுவோம். ஸோ இதுக்கு மோஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஓகேவா? ட்ரிக் 5, த கம்பேரிட்டிவ் டிகிரி இஸ் ஜென்ரலி ஃபாலோடு பை தி தேன். ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்றது ஜென்ரலாகவே தேன் ஃபாலோ பண்ணி தான் வரும். நான் இந்த ஸ்லைடில் சொல்லியிருப்பேன், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் சொல்லியிருப்பேன். ஸோ கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்றது அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இஆருக்கு அப்புறம் தேன் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் எண்டிங் இன் ஓஆர் ஆர் ஃபாலோடு பை தி ப்ரிப்போசிஷன் டு. ஆனால் ஓகே, ஆனால் ஸோ எந்த இடத்துல இந்த தேன் வராது. ஓகேவா? இந்த ட்ரிக்கு அனதர் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ நான் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேனோ, இஃப் யூ ஆர் அ பேங்கிங் ஆஸ்பிரண்ட் ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஓகேவா? மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி நார்மலாகவே தேனை தான் ஃபாலோ பண்ணி வரும். ஆனால் சில கேஸில், ஸோ இந்த கேஸில் அட்ஜெக்டிவ்ஸ் எண்டிங் வித் ஓஆர், ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் ஓஆரை கொண்டு முடியுது அப்படின்னா ஃபாலோட் பை தி ப்ரிப்போசிஷன் டு. ஸோ தேனுக்கு பதிலாக டூவை அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். நிறைய பேருக்கு 99% ஆஃப் ஆஸ்பிரண்ட்டுக்கு இந்த விஷயம் தெரியாது. எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ சுப்பீரியர், பிரியர் அண்ட் ஆன்டீரியர் அந்த மாதிரி ஓஆர் கொண்டு முடிகிற எல்லா அட்ஜெக்டிவ்ஸுமே இப்போ பாருங்க, ஆல் கொலீக்ஸ் ஆர் சீனியர் தேன் ஹிம். கரெக்டாக இருக்கா? ஸ்டேட்மெண்ட் வைஸ் இது கரெக்டாக இருக்கு. நம்ம படிக்கக்குள்ளேயும் நம்ம பேசக்குள்ளேயும் அது கரெக்டாக இருக்குது. ஆல் கொலீக்ஸ் ஆர் சீனியர் தேன் ஹிம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம பேசும்போது கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம எரர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுருவோம். நம்மளுக்கு அது கரெக்டாக தானே இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட்டை வேறு எங்கே எரர் இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஓஆர் கொண்டு ஒரு அட்ஜெக்டிவ் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ
டு அப்படின்றது தான் அந்த இடத்துல ப்ரிப்போசிஷனா யூஸ் ஆகும். தேன் அப்படின்றது யூஸ் ஆகாது. ஓகேவா? கிளியரா இருக்கும் நம்புறேன். சரி. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் சில கரெக்ட் யூசேஜ் ஆஃப் சம் அட்ஜெக்டிவ்ஸ். சில அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு அட்ஜெக்டிவ்ஸ் கிளாஸஸ் முடிச்சுக்கலாம். சரியா? சம் அண்ட் எனி. ஸோ சம் வில் பி யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் குவான்டிட்டி. ஸோ சம் அப்படின்றத சம் பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சம் மேன், சம் மென் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சம் அப்படின்றத நம்ம எந்த இடத்துல தான் எதுக்கு தான் யூஸ் பண்ணணும்? குவான்டிட்டி, பொருட்களோட எண்ணிக்கையை பத்தி பேசுறதுக்கு, இல்ல பொருட்களோட வெயிட்டை பத்தி பேசுறதுக்கு, ஹவு மச், ஓகே, ஹவு மெனி, இதை பத்தி பேசுறதுக்கு தான் நம்ம சம் அப்படின்றத யூஸ் பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ வில் பை சம் மேங்கோஸ். நான் சில மாம்பழங்களை வாங்குவேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல மாம்பழங்களை பத்தி பேசுது, கரெக்ட்ல? அதே மாதிரி எனி இப்போ எங்க யூஸ் பண்ணுவோம்? எனி இஸ் யூஸ்டு டு நெகட்டிவ் ஆர் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ எனிய நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஐ பாட் எனி ஆப்பிள்ஸ். நீ ஏதாவது ஆப்பிள் வாங்கினியா? கொஷின் கேட்கறது. அந்த இடத்துல நம்ம வந்து எனியை யூஸ் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி. ஸோ ஈச் எவ்ரி இஸ் ஸ்ட்ராங்கர் வேர்ட் தன் ஈச். ஸோ எவ்ரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கரான வேர்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஈச் வில் பி யூஸ்டு வென் த நம்பர் இஸ் டெஃபினைட். ஈச் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்? நம்பர் வந்து டெஃபினட்டா இருக்கக்குள்ள யூஸ் பண்ணுவோம். அதே எவ்ரி வந்து நம்பர் இன்டெஃபினட்டா இருக்கக்குள்ள யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெளிவா புரியும். ஈச் சீட் வாஸ் டேக்கன். எல்லா சீட்டுமே டேக்கன். ஓகேவா? இந்த இடத்துல நம்மளுக்கு டெஃபினட்டா ஒரு விஷயம் தெரியுது. ஓகேவா? அதே மாதிரி 5 பாய்ஸ் were seated on each bench. ஸோ 5 பாய்ஸ் வந்து ஒரு ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல 5 பெஞ்ச் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஈச்சுக்கும் எவ்ரிக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஸோ ஈச் அப்படின்றத நம்ம டெஃபினட்டா ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதுவே வேற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்டெஃபினட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த இடத்துல ஈச் சொல்றாங்க அப்படின்னா தப்பு. எரர் ஸ்பாட்டிங் தப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லிட்டில் லிட்டில் அண்ட் தி லிட்டில். நான் ஆல்ரெடி இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். லிட்டில் அப்படின்றத ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட், நம்ம அதை வந்து தெளிவாக பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதான் இது. ஸோ லிட்டில் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், லிட்டில் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், லிட்டில் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருவோம். லிட்டில் அப்படின்றது நாட் மச். ஸோ அதிக அளவு இல்லை. அண்ட் ஆல்சோ இது டினோட்ஸ் நெகட்டிவ் மீனிங் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஸோ லிட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லிட்டில் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை தான் கொடுக்கும். லிட்டில். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. எஸ் ஹி ஹாஸ் லிட்டில் அப்ரிசியேஷன் ஆஃப் குட் போயட்ரி. அவனோட அவன் ஒரு நல்ல போயம் எழுதியிருக்கான். பட் அதுக்கு அவனுக்கு கொஞ்சம் மதிப்பு தான். அவனை கொஞ்சம் தான் வாழ்த்துனாங்க, நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த அந்த எக்ஸாம்பிள் சொல்லுது. ஸோ இதுல இருந்து ஒரு நெகட்டிவ் தான் கிடைக்குது. அவனோட போயட்ரி நல்லா இருந்தாலுமே, ஒரு நல்ல போயம் எழுதியிருந்தாலுமே அவனுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி லிட்டில் அப்படின்றது ரொம்ப அதிக அளவு இல்லாத ஒரு விஷயத்தை குறிக்கும், பிளஸ் நெகட்டிவ் மீனிங்கும் குறிக்கும். அதுவே லிட்டில் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா சம்தோ, சில விஷயங்கள், சில. ஸோ நிறையா இருந்தாலும் அதில் சில. பட் நாட் மச் ஆஸ் இ லிட்டில் பாசிட்டிவ் மீனிங். ஸோ இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மீனிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சம்தோ சிலது. ஸோ இருக்கலாம்பா, சிலது இருக்கலாம்பா அப்படின்வாங்களே, அதான். ஸோ லிட்டில் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் திங். கொஞ்சம் நாலேஜ், அதாவது ஒரு விஷயத்த நம்ம அறகுறையா கத்துக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல அவனுக்கு அதுல நாலேஜ் இருக்கு, ஏதோ கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. சம்தோ அந்த வார்த்தை யூஸ் பண்ணது புரியுதா? ஸோ சம்தோ அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது இந்த இடத்துல எப்படி நான் ரிலேட் பண்றேன் அப்படின்றது. அவனுக்கு அதுல நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. ஆனா அறகுறையான நாலேஜ் எதுக்கு லீட் பண்ணும்? ஒரு டேஞ்சரஸ்னா ஒரு திங்குக்கு லீட் பண்ணும். நெக்ஸ்ட் தி லிட்டில் அப்படின்றது இட் டினோட்ஸ் தி நாட் மச் பட் ஆல் தேர் இஸ். ஸோ எல்லாத்த பத்தியும் பேசுறது. த லிட்டில் இன்ஃபர்மேஷன் ஹி ஹேட் வாஸ் நாட் குவைட் ரிலையபிள். அவன்கிட்ட இருக்க சின்ன இன்ஃபர்மேஷன், அவன்கிட்ட, அதாவது ஒரு போலீஸ் வந்து ஒரு கேஸ் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா ஒரு 10 பேரை விசாரிப்பாங்க. கரெக்ட்ல? ஒரு 10 பேரை விசாரிப்பாங்க. இவன் ஒரு இன்ஃபர்மேஷன் தருவான், இவன் ஒரு இன்ஃபர்மேஷன் தருவான். இப்போ ஏ என்ற பர்சன் ஒரு இன்ஃபர்மேஷன் தராரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்க ஹோல் இன்ஃபர்மேஷனே அதுதான். பட் அந்த ஹோல் இன்ஃபர்மேஷனே அந்த கேஸை வந்து சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணாது. அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. லிட்டில் இன்ஃபர்மேஷன் ஹியர் வாஸ் நாட் குவைட் ரிலையபிள் அப்படின்றாங்க. கிளியரா? அவ்வளோதான். இந்த லிட்டில், லிட்டில், தி லிட்டில் அப்படின்றது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் அது மாதிரி சம், எனி, ஈச் அண்ட் எவ்ரி. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அது மாதிரி இந்த வீடியோ, இந்த பிளேலிஸ்ட்டை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், உங்களோட ஸ்டடீஸும், அதாவது நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், உங்களோட ஆஃப்லைன் ஸ்டடி சென்டர் எங்கே இருந்தாலும் நம்மளோட பிளேலிஸ்ட்டை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா வீடியோஸ் பார்த்துருங்க. நீங்கள் ஒரு இப்போ இங்கிலீஷ் செஷன் ஆரம்பிச்சிட்டீங்க, ஸோ 4வது வீடியோவில் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் இந்த டைமில் போடல, பட் கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோவும் போட்டு அப்லோட் பண்ணிடுவேன். எல்லா டாபிக்ஸுமே A to Z எல்லா கிராமர் டாபிக்ஸும் அப்லோட் பண்ணிடுவேன். அதனால் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல். வில் see in the next video. Bye bye.